நாம அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த நபர் நமக்கு வர போறாங்க, இல்ல நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபருக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ், அறிகுறிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணும்போது நாம சரியா தான் பண்ணிட்டு இருக்கோமா, அது சக்சஸ் ஆகுது இல்ல அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு நிறைய கொஸ்டின் டெலிபதி ரிலேட்டடா வந்திருக்கு. டெலிபதி, நான் அனுப்புற மெசேஜ், நான் நினைக்கிறது அவங்களுக்கு நடக்குது, நான் சொல்லக்கூடியது நினைக்கக்கூடியது அவங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் டெலிபதி சம்பந்தமா வந்திருக்கு. அதுக்கு டெலிபதி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் மாதிரி நான் தனியா நம்மளோட சேனல்லையே வச்சிருக்கேன். ஸோ சேனல் பேஜ் போயிட்டு ஹோம் பேஜில் அந்த பிளேலிஸ்ட்னு இருக்கும், அதில் டெலிபதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அதுக்கான கொஸ்டின்ஸ், ஆன்சர், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொல்யூஷன், உங்களோட டவுட்டுக்கான சொல்யூஷன் அதில் இருக்குது, ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது நாம் பண்ணக்கூடிய, அது இல்லாமல் நாம் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸில் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நாம சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இப்போ பார்க்க போறோம். ஒரு சில அறிகுறிகளை வச்சு நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தடோ இல்ல நம்மளோட எண்ணங்களோ நேர்மறையா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ரொம்ப நாள் உண்மையா லவ் பண்ணி பிரிஞ்சவங்க, நம்பர் பிளாக் பண்ணியிருக்காங்க, நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அது நடக்கல அப்படிங்கிறவங்க, இல்ல ரொம்ப நாள் நான் வாழ்ந்திருக்கேன், ஒருத்தர் புரிஞ்சு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய, மேரேஜ் பண்ணி வாழ்ந்தவங்க, லைஃப் பார்ட்னர்ஸ், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இப்போ பிரிஞ்சு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே எந்த மாதிரியான அறிகுறி? வீம்புக்கு பிரிஞ்சு இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல, உண்மையாவே நான் சேரணும், பட் அவங்க பண்றது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்க பண்றது அவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் சின்ன விஷயம் தான், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும், அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் ஒரு வீடியோல, என்னோட சக்சஸ் ஸ்டோரி, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்த அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கும் அடுத்து வர வீடியோல அது கண்டிப்பா இருக்கும், நீங்க பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த மெத்தட் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மெத்தட் தான். இதுல அதாவது என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறவங்களும் சரி, இல்ல சஜஷன் கேட்கறவங்களும் சரி, மேக்சிமம் சஜஷன் விட கோச்சிங்ஸ் தான் நிறைய இருக்கு, கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு கேட்கறாங்க. அவங்களுக்கும் சரி, என்ன அப்படின்னா எது சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகும், எது சக்சஸ் தரக்கூடிய மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க எல்லாமே சக்சஸ் தரக்கூடிய மெத்தட் தான். நீங்க எந்த மாதிரி, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, எப்படி மெத்தட்ஸை ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களோட மனநிலை மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க எது சூப்பரான மெத்தடு அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. ஓகேவா? இப்போ அது எந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த மெத்தட் பண்ணாலும் அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிரும். அதாவது அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த குழப்பம் நீங்கிரும். அந்த குழப்பம் நீங்கினதுக்கு அப்புறமா ஒரு தெளிவு பிறக்கும், உண்மையான ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு. ஒரு லேசா மனசு லேசா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு பாரமா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும் உங்க மனசு. இப்போ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா சரி, எப்படியோ வந்துருவாங்க, ஏதோ நம்ம ஒன்று பண்றோம், வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது ஃபர்ஸ்ட் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, அளவு கடந்த, அதாவது நீங்க ஒன்று ரெண்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து மெத்தட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை வரும், கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம், இது நம்மளால முடியும் அப்படின்னு. எப்படின்னா, நீங்க
பரீட்சைக்கு வந்து படிக்கணும், பரீட்சை நடக்குது, நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் படிக்கணுமே படிக்கணுமே அப்படின்னு நீங்க பயந்துகிட்டே இருக்கும்போது, ஜஸ்ட் ஒரு 1, 2 சாப்டர் முடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஓகே, இது ஈஸி தான் போல இருக்கு, கண்டிப்பா பண்ணிடலாம், நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், அவங்கள பத்தியான ஏதாவது ஒரு தகவல், அது பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஏதாவது ஒரு தகவல் அவங்கள சம்பந்தமா உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா அவங்களா வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம். உங்களோட பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கலாம். பட் அவங்க ஒரு காலோ, மெசேஜோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி வேற என்னென்னலாம் இருக்கும்? நீங்க உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், குழப்பம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு அதாவது அவங்கள பத்தியான கவலைகள் வந்து அடிக்கடி வராது, நிறைய குறையும். ஸோ ஆவரேஜா அப்படியே வந்து கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்கள பத்தியான கவலைகள். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க இல்லாம போயிருவாங்களோ, இல்ல எப்படி எனக்கு வராம போயிட்டா நான் எப்படி வாழ்றது? தனியா எப்படி வாழ்றது? என்னோட ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டா எப்படி? என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு சேருவாங்களா? என்னோட லவ் பண்ற பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்குமா? அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்கள பத்தியான கவலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். நான் அவங்கள மறப்பீங்க அப்படின்னு சொல்லல. அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பயமும், அந்த கவலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். நம்பிக்கை வந்து மேலோங்கும், கவலைகள் குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் ஏதாவது 1, 2வது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த அச்சீவ் பண்ண போறீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்கள தேடி சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் இல்ல. நான் லைஃப் பார்ட்னர ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து தான் பேசியிருக்கேன். இது ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல மணி அட்ராக்ஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு சொந்த வீடு கட்டுறது, வாங்குறது, அதாவது நம்மளோட தொழில வந்து இம்ப்ரூவ் பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது பொருந்தும். ஸோ அதுக்கான அந்தந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்தந்த பொருளுக்கு அந்தந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இது தாண்டி வேற என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. ஏன்னா நான் மிஸ் பண்ணதை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க பாசிட்டிவா. ஸோ கமெண்ட்ல கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கோச்சிங்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்மிஷனோட நான் நம்ம சேனல்ல போடுறேன். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரா மோட்டிவா இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.